ஃபெலிக்ஸ் வந்து தப்பே பண்ணலைன்னா அவர் எதுக்கு டெல்லிக்கு ஓடி ஒளியணும்? அவன் டெல்லிக்கு போனதே பிரஸ் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த இணையத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற மொக்கையர்களுக்கு நான் சொல்றேன், இணையத்துல போய் தட்டி பாரு, பிரஸ் கவுன்சில்ல அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு இணையத்துல கிடக்கு. பெரிய பையன் அம்மா மடியில படுத்துக்கிட்டு அப்பாவோட பேசணும் கதறி அழுகுறான். ஒரு வார்த்தை பேச சொல்லி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிருப்பது? உங்க சட்டம் வந்து என்ன தடுக்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். சட்டத்துக்கான இடம் இருக்குதா சார்? சட்டம் வந்து உடனடியா வந்து அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினோட அவங்க மனைவியோட பேச வைக்கணும். அவருடைய மனைவி கூட சவுக்கு அவர்கள் நடந்த மாதிரியே வந்து என்னுடைய கணவருக்கும் வந்து கைகள் உடைக்கப்படலான்ற பயம் எனக்கு இருக்கு. அந்த பயம் ஒரு மனைவிக்கு வருமா வராதா? எதுக்கு இந்த மூடு மந்திரம்? டெல்லியில இருக்காரா, தமிழ்நாட்டுல இருக்காரா? தமிழ்நாட்டுல இருக்காருன்னா எங்க இருக்காரு? இது சொல்லணுமா இல்லையா குடும்பத்துக்கு? சட்டத்தின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சிறைத்துறைக்குள்ள வச்சு அடிச்சு கையகால உடைக்கிறீங்க. சிறைக்குள் வைத்து அடித்த குற்றவாளி யாரு? அந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச பொறுக்கி யாரு? அவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீதிமன்ற விசாரணையில் இருக்கிற ஒருத்தனை அடிச்சா நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குமா? அதிமுக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொள்றீங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொள்றீங்க. காவல் நிலையங்கள் என்பது உள்ள வச்சு கொலை பண்றதுக்கான இடமா அது? திமுக அரசுக்கு நீங்க செய்யற குற்றச்சாட்டை சுட்டி காட்டுனா நீங்க அதை சரி செய்யறதுக்கு பதிலா சுட்டி காட்டுற பத்திரிகையாளனை கொண்ட வச்சு அடிப்பேன், அவன் மேல கஞ்சா போடுவேங்கிறது எப்படி சரி? முதலமைச்சர் ஸ்டாலினோட கவனத்துக்கு போயிருக்கும் நினைக்கிறீங்களா? போகல அப்படின்னு சொன்னா கையாலாகாத முதலமைச்சர். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் மேல சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனையை சவுக்கு சங்கருக்கு கொடுங்க. தனிப்பட்ட முறையில் அவரை அடிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கான அதிகாரம் எவனுக்கு? Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட இயக்குனர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த களஞ்சியம் அவர்களை நாம் இன்று நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ ஊடகம் முழுக்க பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம், சவுக்கு சங்கர் அவருடைய கைதை தொடர்ந்து அவரை பேட்டி எடுத்த ரெட்ஃபிளிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கைது நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு நெறியாளரை வந்து ஒரு அரசு கைது செய்து அப்படின்னு சொன்னால், அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அரசு வீழ்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த அரசு முறையாக ஆட்சி செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் சட்டப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நெறியாளருக்கும் பங்கேற்பாளருக்கும் நடுவில் சட்டம் வந்து நிற்கிது. என்னவா நிற்கிதுன்னா, பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் குழப்பம் ஏற்படாமல், ஒரு சங்கடம் உருவாகாமல் சட்டம் வந்து சரி செய்யுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நெறியாள்கை செய்கிறவருக்கும் பங்கேற்பாளருக்கும் இருக்கிற உறவு என்ன அப்படின்னு கேட்டால், பங்கேற்பாளர் பேசுகிற பேச்சு அனைத்தும் பங்கேற்பாளருக்கே சொந்தம், அது நெறியாளருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பொறுப்பு துறப்பு என்கிற அந்த சட்டம் செய்கிற அந்த சமாதானம். சட்டம் வந்து சரியாக குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு விளக்கி சொல்கிறது, அதை தான் விளக்கி சொல்லுது. அப்போ இந்த சட்டத்தை மீறி ஒரு பங்கேற்பாளர் பேசிய அவதூறுக்கு நீங்கள் நெறியாளரை பொறுப்பாக்குறதுக்கு பாருங்க, இது சட்டவிரோதம் சார். ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பேசினவங்களோட அந்த கருத்தை சொல்றதுக்கு தூண்டினவங்களும் இதில் வந்து முதல் குற்றவாளியாக சேர்க்கப்படணுங்கிறத நீதிபதி சொல்லியிருக்காரு. அந்த நீதிபதி இது வந்து தீர்ப்பு கிடையாது, இது சட்டமும் கிடையாது, அது நீதிபதியினுடைய சொந்த கருத்து. புரியுதுங்களா? ஒரு வழக்கின் மீது நீதிபதிகள் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லுவது நடைமுறையில் தான் இருக்கு. நிறைய வழக்குகளில் தங்களுடைய சொந்த கருத்தை பதிவு செய்வாங்க. அது சட்டமாகாது, அது தீர்ப்பும் ஆகாது. புரியுதுங்களா? அதுபோல தான் நீதிபதி தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவில் நீதிபதிகள் சொன்ன சொந்த கருத்தெல்லாம் சொல்கிறேன். ஆண் மயில் பிரம்மச்சாரி, பெண்மயில் ஆண் மயிலின் கண்ணில் இருந்து வடிகிற கண்ணீரை உட்கொண்டு தான் கர்ப்பமடையுதுன்னு ஒரு நீதிபதி சொன்னார். இது அறிவியல் பூர்வமானதா? இல்லை. அது அந்த நீதிபதியினுடைய கருத்துங்க. இப்படி சொன்னாருங்க ஒரு நீதிபதி இந்தியாவில். அப்ப அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அது சட்டம் ஒருபோதும் அதை ஏற்கவே ஏற்காது. அது மாதிரி தான் அன்னைக்கு சென்னையில் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய முன்பிணை மனு வந்தபோது, முன்ஜாமீன் மனுன்னு சொல்லுவாங்களா, அது வந்தபோது அந்த முன்ஜாமீன் மனு மீது தன்னுடைய சொந்த கருத்தை, சுய சிந்தனையை அவர் வந்து சொல்லியிருக்காரு.
அது ஒருபோதும் சட்டம் ஆகாது தம்பி. சட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நெறியாள்கை செய்கிறவர் பங்கேற்பாளருடைய கருத்துக்கு பொறுப்பாக மாட்டார். அது பங்கேற்பாளருக்கே சொந்தமானது. நெறியாள்கை செய்கிறவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா, அவர் அவர் அந்த 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 நேர்காணலை வெளியிடலாம் அல்லது வெளியிடாம குப்பையில தூக்கி போடலாம். இதுக்கு தான் அவருக்கு வந்து உரிமை இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அந்த வகையில ஒரு 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 யூடியூப் சேனல்ல அல்லது ஒரு ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்துல ஒரு நெறியாள்கை செய்கிறவர் இருக்கார்ல, அவரு நெறியாள்கை செய்தார் என்பதற்காகவே பங்கேற்பாளரின் குற்றச்சாட்டுல அவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றது சட்ட விரோதமானதுங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களை நேர்காணல் செய்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்திருப்பது மிக மோசமான முன்னுதாரணத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும். அதனாலதான் என்ன செஞ்சாருன்னா, ஃபெலிக்ஸ் என்கிற அந்த மூத்த பத்திரிகையாளர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களை எல்லாம் வேலை செஞ்சவர். தமிழ்நாட்டில் சன் டிவி போன்ற ஒரு முதன்மை நிறுவனங்கள்ல எல்லாம் வேலை செய்த ஒருத்தர் அப்படிங்கிறதுனால, இந்திய பிரஸ் கவுன்சில்ல மெம்பரா இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால இந்த மோசமான முன்னுதாரணத்தை இந்திய பிரஸ் கவுன்சிலின் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போகணும். ஒரு மாநில அரசு நெறியாள்கை செய்த ஒரு நெறியாளர் மேல, ஒரு மூத்த பத்திரிகையாளர் மேல வழக்கு போடுது, இது தவறானது அப்படிங்கிறத சுட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் அவர் டெல்லிக்கு போனார். இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல, நிறைய ஊடகங்கள்ல அரசுகிட்ட காசு வாங்கி செயல்படுற ஊடகங்கள், அரசின் கைப்பாவையாக இயங்குகிற ஊடகங்கள் அந்த உட்காந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா, ஃபெலிக்ஸ் வந்து தப்பே பண்ணலைன்னா அவர் எதுக்கு டெல்லிக்கு ஓடி ஒளியணும்? ஆமா அப்படின்னு கேட்டு டெல்லியில ஏன் போய் ஒரு பதுங்கணும்? ஐயா, டெல்லியில அவர் பதுங்கிறதுக்காக போகல. அவர் பதுங்கிறதுக்காக போனா அவர் போனை கையில வச்சுட்டு இருப்பாரா? நான் கேட்கிறேன் ஃபெலிக்ஸ் என்ன தப்பு பண்ணிட்டாரு ஓடி ஒளியறதுக்கு? ஏதாவது வந்து இந்தியன் சாவரனிட்டிக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரா? ஏதாவது தீவிரவாத செயலில் ஈடுபட்டாரா? பத்திரிகை என்பது ஜனநாயகத்தின் 4வது ஒரு தூண். ஏன் பத்திரிகை 4வது தூண்? ஏன்னா அரசுகள் தவறு செய்கிற போது, அரசு அதிகாரிகளும் அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை இயக்கி கொண்டிருப்பவர்களும் ஊழல் செய்கிற போது, தவறு செய்கிற போது அவற்றை சுட்டி காட்டுவதற்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிதான் பத்திரிகை 4வது தூண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4வது தூணாக இருந்து செயல்பட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளன் என்ன தவறு செஞ்சான் டெல்லியில போய் ஒளிய போறான்? அவன் டெல்லிக்கு போனதே பிரஸ் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த இணையத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற மொக்கையர்களுக்கு நான் சொல்றேன், இணையத்துல போய் தட்டி பாரு, பிரஸ் கவுன்சில்ல அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு இணையத்துல கிடக்கு. ஆங்கிலத்துல அவர் வந்து கம்ப்ளைண்ட் டிராப்ட் பண்ணி கொண்டு போய் பிரஸ் கவுன்சில்ல கொடுத்துருக்காங்க. பிரஸ் கவுன்சில் அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கு. 13ஆம் தேதி ஃபெலிக்ஸ் மேல விசாரணை, ஃபெலிக்ஸினுடைய குற்றச்சாட்டின் மீது விசாரணை வச்சிருக்காங்க. ஏன்? இந்திய பிரஸ் கவுன்சிலுங்கிறது பெருசு, ஒரு அரசை 4வது தூண். அது இந்திய அரசை இயக்குற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு போய் ஃபெலிக்ஸ் வந்து அதுல மெம்பரா இருக்காருங்கிறதுக்காக அவர் குற்றச்சாட்டு சொன்னா, அதுவும் ஒரு மாநில அரசு மேல குற்றச்சாட்டு சொன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு உடனே நடவடிக்கை பண்ண மாட்டாங்க. விசாரணை செய்யணும். அந்த விசாரணை செய்வதற்கு அவங்க 13ஆம் தேதி அவருக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசுக்கு, தமிழக உளவுத்துறைக்கு இது தெரிய வருது. ஃபெலிக்ஸ் வந்து டெல்லிக்கு சும்மா போகல, அவர் போய் தமிழக அரசை, தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது அபாண்டமானது, இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை பத்திரிகையாளர்களுக்கு உருவாக்கிவிடும், ஆகவே இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரஸ் கவுன்சிலுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சதுனாலதான் இங்க இருந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் அவரை கைது செஞ்சு அவரோட வேற போட்டு தெரியாம எங்க இருக்காருன்னு சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய மனைவி கூட ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, என்னோட கணவரோட உயிருக்கே ஆபத்து இருக்கான்னு தெரியல, சவுக்கு அவர்கள் நடந்த மாதிரியே வந்து என்னுடைய கணவருக்கும் வந்து கைகள் உடைக்கப்படலான்ற பயம் எனக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வீடியோவா சொல்லியிருக்காங்க. அதே எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இப்போ அந்த பயம் ஒரு மனைவிக்கு வருமா வராதா சொல்லுங்க பாப்போம். அவங்க மனைவி கைது செய்யப்பட்ட பிறகு அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியோடு தொடர்ந்து பேசுறாங்க. வீரமணிங்கிற அந்த இன்ஸ்பெக்டரோட தொடர்ந்து பேசுறாங்க. பேசும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய கணவரோடு என் மகன் பேச விரும்புகிறான், அவன் பயங்கரமா அழுகிறான், பெரிய பையங்க, +2 இப்போ பாஸ் பண்ணியிருக்கான், அவன் அடுத்து காலேஜில் சேரணும், அவன் அந்த பெரிய பையன் கதறி அழுகிறான், அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அப்பாவோட பேசணும்,
என்னோட பேச சொல்லு அப்பாவை, அந்த ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி நீ ரெக்வஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறான். வெளிநாட்டில் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா, ஜெர்மனில் படிச்சுட்டு இருக்கிறா. கேள்விப்பட்டு அந்த பொண்ணு கதறி அழுகிறா. நான் உடனே படிப்பு வேணா ஒன்று வேணா என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து கதறி அழுகிறா. ஒரு தாய் என்னங்க பண்ணுவா சொல்லுங்க? அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை சார், ஒரே ஒரு வார்த்தை, நான் நல்லா இருக்கிறப்பா நீ கவலைப்படாதேன்னு என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரி, அவர் ஒரு இரும்பு மனம் கொண்ட அந்த மிருகம், ஒரு வார்த்தை பேச சொல்லி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிருப்பது? உங்க சட்டம் வந்து என்ன தடுக்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். சட்டத்துக்கான இடம் இருக்குதா சார்? ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு குட்டிச்சவர் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சட்டம் வந்து உடனடியாக வந்து அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினோட அவங்க மனைவியோட பேச வைக்கணும். அவருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்க. ஆனால் கொடுக்குறாங்களா அவங்க? சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றம் 17ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்குது, சட்டத்தோட காவலில் வைக்குது. சட்டத்தின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சிறைத்துறைகளை வச்சு அடிச்சு கையகால உடைக்கிறீங்க. அது நான் உறுதியாகலையே அவர் தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க என்ன பார்க்குறீங்க நீங்க? 2 பேரை வந்து நீதிபதி, 2 நீதிமன்றத்திலேருந்து 2 நீதி அரசர்களையும் 2 ஒரு மருத்துவர்களையும் நியமித்து போய் ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. அந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் உடம்புல காயங்கள் இருக்கு, ஆனால் அடித்தது தான் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்களே. நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் 17ஆம் தேதி வரைக்கும் அவரை காவலில் வைக்கணும்னு உத்தரவிட்ட போது, அந்த உத்தரவை வாங்கும்போது வலது கையால் கையெழுத்து போட்டு அந்த உத்தரவை வாங்கியிருக்காரு சவுக்கு சங்கர். இந்த விசாரணைக்கு போன அதிகாரிகள் போய் விசாரித்து விட்டு சவுக்கு சங்கர்கிட்ட கையெழுத்து போட சொன்ன போது, அவருக்கு கையெழுத்து போடுறதுக்கு இந்த கையில் பேனா பிடிச்சி இப்படி கையெழுத்து போட முடியாத அளவுக்கு இந்த கை வீங்கி போயிருக்கு, இந்த கையில் போட முடியலன்னு சொல்லி இடது கையில் கைரேகை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அடிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீதிபதி உள்ள அனுப்பும் போது நல்லா கையெழுத்து போட்டவன் ஏங்க இப்ப கையெழுத்து போட முடியல? அப்போ உள்ள ஒரு நீதிமன்ற விசாரணையில் இருக்கிற ஒருத்தனை அடிச்சா நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குமா? கண்டிப்பா பார்க்க கூடாது. ஆனா அந்த நீதி அரசர் என்ன செய்யலைன்னா, இப்ப வரைக்கும் உள்ள வச்சு அடிச்சது யாருங்கிறதுக்கான நீதி விசாரணை இப்ப வரைக்கும் அவர் வந்து உத்தரவு கொடுக்கல. அப்ப என்ன ஆகுது? நீதிமன்றம், காவல்துறை, சிறைத்துறை இது எல்லாமே அரசின் அடிவெரடிகளா இருக்கா? அரசுக்கு என்ன அக்குறுமம் நடந்தாலும், என்ன அநியாயம் நடந்தாலும், என்ன சட்ட மீறல் நடந்தாலும் அதற்கு இவைகள்லாம் துணை போகுதா? தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்ல பாசிச ஆட்சி நடக்குதா? திமுக அரசு பாசிச அரசா இல்ல சட்டத்தின் ஆட்சியை செய்கிற மக்கள் அரசா? சரி, இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினோட கவனத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? போகல அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு அதாவது இந்த முதலமைச்சர் இயங்கலன்னு அர்த்தம். அதை விட சிறந்த வார்த்தை என்கிட்ட இல்லை. நிறைய வார்த்தை இருக்கு, அதை நான் பயன்படுத்த விரும்பல. அவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டெர்லைட் கொலைகள் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது எனக்கே தெரியாது, நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது எப்படி ஒரு பெரிய நகைச்சுவையோ, எப்படி ஒரு முதலமைச்சர் கையாலாகாத முதலமைச்சர்னு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் அவரை விமர்சிச்சதோ, அதுபோல இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கன்னா, அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன விமர்சனம் சொன்னாங்களோ அதே விமர்சனத்தை தான் இவருக்கும் சொல்லணும். கையாலாகாத முதலமைச்சர் அப்படின்னு தான் இவரையும் வந்து சொல்ல வேண்டி வந்துடும். அதனால முதலமைச்சருக்கு தெரியாமலாம் அது நடக்கல. முதலமைச்சர் இது எவ்வளவு தவறானது அப்படிங்கிறது புரியாம இந்த நடவடிக்கை எடுக்க வச்சிருக்காங்க. மக்கள் முன்னாடி அவங்களுக்குமே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்குன்றது அவங்க இன்னும் உணராம இருக்காங்க. நெகட்டிவான உணர்வை கொடுத்துருச்சு பயங்கரமா. ஒரு பத்திரிகைக்காரன் என்னங்க செய்ய போறான்? நெறியாள்கை செய்யறவன் என்ன செய்ய போறான்? இப்ப நரேந்திர மோடி அவர்களை அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு சர்வதேச நிறுவனம், இந்திய நிறுவனம் அவரை நேர்காணல் செய்து அந்த நெறியாளர் கேட்குற கேள்வி இவரை தடுமாற வைக்குது. இவரால் பதில் சொல்ல முடியல. அவன் கேட்கறது வந்து குஜராத் படுகொலையை பற்றிய கேள்விகளை முன்வைக்கிறான். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் உடனே அவரை கைது செய்யுன்னு சொல்லலை. அவர் வந்து இல்லை, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை, இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகளை எனக்கு முன் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 2 பேருக்குமான நட்பு சிதைஞ்சு போயிடும், அதனால் நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லி மைக்கை கலட்டி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் எழுந்து போயிட்டார். போனவர் தான் கட்சிக்காரர்களை வச்சு அந்த நெறியாளரை அடிக்கலை, வழக்கு போடலை, அவர் மேலே வந்து வழக்கு போடலை.
அவரை தனிப்பட்ட முறையில் எந்த வெஞ்சன்ஸும் எடுக்கல. புரியுதுங்களா? ஏன்னா அவன் பத்திரிகைக்காரங்க, அவனோட கடமையை அவன் செய்யறான், அவனோட வேலை அது. புரியுதுங்களா? தனி மனித தாக்குதல் நடத்தல. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தனி மனித தாக்குதல் நடத்தினாரா? அவர் நெறியாள்கை செஞ்சதுனால இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? இல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அரச கடுமையா விமர்சிச்சிருக்காரா? இல்ல என்ன சட்டத்துக்கு புறம்பா என்ன செஞ்சார் அவரு? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. என்ன செஞ்சார் அவரு? ஏன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டினுடைய மனைவி, அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிற ஃபெலிக்ஸ் கூட ஏன் பேசக்கூடாது? ஃபெலிக்ஸ் எங்க இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத ஏன் காவல்துறை அதிகாரிகள் அவர் மனைவிக்கு போன் பண்ணி உறுதிப்படுத்தக்கூடாது? எதுக்கு இந்த மூடு மந்திரம்? இப்ப அவர் டெல்லியில இருக்காரா, தமிழ்நாட்டில் இருக்காரா? தமிழ்நாட்டில் இருக்காருன்னா எங்க இருக்காரு? இது சொல்லணுமா இல்லையா குடும்பத்துக்கு? கண்டிப்பா. இதை பத்தி நீதித்துறை கவலைப்படாதா? இதை பத்தி காவல்துறை தலைவர் இதை பத்தி கவலைப்பட மாட்டாரா? ஒரு ஊடகவியலாளனை, இந்திய பிரஸ் கவுன்சில்ல மெம்பரா இருக்கிறவன, இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களில், புரியுதுங்களா, வேலை செஞ்ச ஒருத்தனை நீங்க இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்தீங்க? இது அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேரை உருவாக்காதா? நான் கேட்கிறேன். அதனால இதெல்லாம் ஏற்புடையது இல்லை. ஃபெலிக்ஸினுடைய மனைவியினுடைய அந்த மன அழுத்தத்தை, ஒரு தாயினுடைய பரிதவிப்பை, தன் கணவனுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்று அவள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை ஒரு தாய் உள்ளத்தோட தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். காவல்துறை தலைவர் கவனத்தில் எடுத்துக்கணும். நீதிமன்றங்கள் இதுல உடனடியா தலையிட்டு ஃபெலிக்ஸினுடைய வேர் அபவுட் எங்க இருக்கார் அவரு அப்படிங்கிறத உடனடியா சொல்லணும். சரி, இப்போ நீங்க சொன்ன அதே கோரிக்கை தான் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை, நீண்ட அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டனம் தெரிவிச்சாங்க பேட்டியில். ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய கைதை கண்டிச்சு நீண்ட அறிக்கையை சீமான் அவர்கள் கொடுத்திருக்காரு முதல் நபரா. ஸோ ஒரு அரசியல் தலைவர் நேரடியாக அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பக்கம் நிற்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க நான் சொல்றேன். பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் ஜனநாயகத்தின் ஒரு 4வது தூணுங்க. அவங்க இருக்கணுங்க. இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரினும் கெடுங்கிறான் வள்ளுவன். எடுத்து சொல்லுவதற்கு, நீ தப்பு செய்யற, உன்னுடைய வழி தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை, அவனே கெட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு சொல்றான் வள்ளுவன். அப்படிதான் இன்னைக்கு திமுக அரசு இருக்கு. திமுக அரசுக்கு நீங்க செய்யற குற்றச்சாட்டை சுட்டி காட்டுனா நீங்க அதை சரி செய்யறதுக்கு பதிலா சுட்டி காட்டுற பத்திரிகையாளனை கொண்ட வச்சு அடிப்பேன், அவன் மேல கஞ்சா போடுவேங்கிறது எப்படி சரி? சவுக்கு சங்கர் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து மிக மோசமாக அவதூறாக பேசினார். அது பெரும் குற்றம். அதை யாரும் ஏற்கல. குறிப்பா நான் அதை ஏற்கவே இல்லை. ஆமா. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் மேல சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனையை சவுக்கு சங்கருக்கு கொடுங்க. சிறைக்குள் வைத்து நீங்க தண்டனை கொடுக்குற தனிப்பட்ட முறையில் அவரை அடிப்பதற்கும் அவரை துன்புறுத்துவதற்கான அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஆட்சி நடக்குது. இந்தியாவில் இந்திய குடிமகன் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, இந்தியாவின் எந்த உயர் பதவியில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, சட்டத்தை மீறி நடந்தான் அப்படின்னு சொன்னா அவன் சட்டப்படி தண்டிக்கப்படணும். அந்த குற்றத்தை செய்தவன் பெரும் குற்றவாளி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவன் தண்டிக்கப்படணும். அவன் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, சிறைத்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் நான் சொல்றேன், எவனா இருந்தாலும் சரி, அவன் நாட்டின் பிரதமரா இருந்தாலும் சரி, சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு நடக்கல, சட்டத்தை மதிக்கல அப்படின்னு சொன்னா அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவன் பெரும் குற்றவாளி. He is against Indian sovereignty. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானவன் அவன் அப்படின்னு சொன்னா, நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தனை, சட்டத்தின் பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தனை சிறைக்குள் வைத்து அடித்த குற்றவாளி யாரு? அந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச பொறுக்கி யாரு? அவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை முதலமைச்சர் உடனடியாக அதுல தலையிடணும். காவல்துறை தலைவர் அதுல தலையிடணும். நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு அதற்கு விசாரணை வைக்கணும். அது சவுக்கு சங்கருங்கிறதுக்காகவே நான் பேசல. எத்தனை லாக்அப் டெத் நடக்கலாம் தமிழ்நாட்டில்? 20க்கும் மேற்பட்ட லாக்அப் நடந்திருக்கு. எங்க ஒரு இந்த 2-3 வாரத்துல கடுமையான லாக்அப் டெத் நடக்குதுங்க. காவல் நிலையங்களை வச்சு காவல்துறையினர் மாட்டடி அடிச்சு கொள்றாங்க. இப்ப இருக்கிற காவல்துறை தலைவர் அதை பத்தி எல்லாம் எதை பத்தியும் கண்டுகொள்ளாம
சவுக்கு சங்கர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அவர் கண்டுக்க மாட்டாருங்க. அவருக்கு வந்து கோடி கோடியா பணம் கொட்டுது. யார் கொடுக்குறா? ஜாஃபர் சாதிக் என்கிற போதைப் பொருள் கடத்தல் மன்னன் தன்னுடைய கை பாவையாக காவல்துறை தலைவரை டிஜிபியை கையில வச்சுக்கிட்டு அவன் ஆடுறான். அந்த ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவர் ஆட்டம் போடுற ஒரு ஆளா தான் இருக்காரே ஒழிய நிர்வாக திறமையற்றவர். நிர்வாகத்தை முறையாக அவர் நடத்தல. அவர் நடத்தினா தமிழ்நாட்டில் இத்தனை லாக்அப் டெத் நடக்குமா அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே சவுக்கு சங்கர் வச்சான். அவனுடைய குற்றச்சாட்டு அப்படியே பொய்யா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. லாக்அப் டெத் நடக்கிறது உண்மைதானே? அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க? பொது அறிக்கை மக்களுக்கு நீங்க தெரியறது மாதிரி பொது அறிக்கை கொடுத்தீங்களா? இனி ஒரு லாக்அப் டெத் கூட நடக்கக்கூடாது. விசாரணைக்கு வர்றவர்களை மாட்டடி அடிச்சு அவர்களை கொலை செய்வது தப்பு அப்படின்னு காவல்துறை தலைவர் சொன்னாரா? முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரா? அவர் கையில தானே இருக்கு காவல்துறை, கொடுத்தாரா? அப்ப காவல்துறையினுடைய ஆட்சி நடக்குதா? இங்க காட்டாட்சி நடக்குதா? நான் கேட்கிறேன், இது வந்து மக்கள் ஆட்சியா இல்ல பாசிச ஆட்சியா? எத்தனை டெத்து நடக்கலாம் காவல்துறையில? ஜெயராஜ் ஃபெனிக்ஸை வந்து நீங்க காவல்துறையில வச்சு நீங்க அடிச்சு கொலை செய்தது போல தொடர்ந்து தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களை வச்சு அடிச்சு கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? அது அதிமுக ஆட்சி சார். ஆமாங்க, ஆட்சியாளர் யாரா இருந்தாலும் சரிங்க, திராவிட மாடல் அரசுகள், அதிமுக இருந்தாலும் உள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு நொறுக்குறீங்க, கொல்றீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொல்றீங்க. இது எப்படி நியாயம்? பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? காவல் நிலையங்கள் என்பது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவா? அது காவல் நிலையங்கள் என்பது கொலைக்களங்களா? உள்ள வச்சு கொலை பண்றதுக்கான இடமா அது? சொல்லுங்க. அப்ப இது யாரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி? மாநில அரசு தானே அதுக்கு பொறுப்பு. மாநில அரசு இதுவரைக்கும் எந்த விளக்கமாவது கொடுத்துருக்காங்களா? மாநில அரசினுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி இது பத்தி ஏதாவது பொதுமக்கள்கிட்ட பேசியிருக்காரா? நீதிமன்றம் இதுல தலையிடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது என்பது சட்ட விரோதமானது. இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இந்தியாவில் இருக்க ஊடகத்துறையை ஏற்படுத்திவிடும். அதனால உறுதியா வந்து இதுல வந்து சட்டம் நீதிமன்றம் இதுல தலையிடணும். தமிழ்நாடு அரசு இதுல தலையிட்டு உடனடியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மனைவியினுடைய கோரிக்கைகளை ஏற்று ஃபெலிக்ஸை வந்து விடுதலை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து தம்பி. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நேர்கள் மீண்டும் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி, வணக்கம்.